இது வந்து நான்ஸ்டிக் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க குக்கரில். நீங்கள் என்னென்னு பார்த்து தான் வாங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. பர்ன் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் when you buy such non-stick. நம்ம ப்ராடக்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால வாங்க முடியாது. You got to be careful with what you buy. If you buy this non-stick, when you heat it, then these chemicals will come out. அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எவர் சில்வர் ப்ளெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கலாம், which is always preferable. இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து நீங்கள் கண்டெய்னர் வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் இருந்தால் இட்ஸ் வெரி ப்ரிஃபரபிள், ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு மெட்டீரியல் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் லாங் யூசேஜ். அப்போ என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட், எனக்கு தெரியாது இதில் ஏதாவது நான்ஸ்டிக் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கு. கடாயின் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து கோட்டிங் கொடுத்தது என்ன கோட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஏன்னா அது சூப்பர் ஹீட் ஆகும்போது இட் மே காஸ் சம் மினரல் கண்டாமினேஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த நைஃப் பாக்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா அது நல்லா ஹேண்டியாக இருக்குது. வீட்டில் ஏற்கனவே இருக்குது இந்த மாதிரி பாக்ஸு. ஃப்ரெண்ட்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம்